ஓகே சார். சார் இன்னொரு போல சார் இன்னொரு ஓகே ஓகே நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா எனக்கு இன்னொரு இது என்னன்னா, இப்போ அவங்க சசிகலா சசிகலா வந்து இப்போ முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா இருக்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. அதாவது அவங்க கை நீட்டுற ஆள் தான் அமைச்சர், கை நீட்டுற ஆள் தான் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரான பலமடைந்த இந்த அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் இவங்க எல்லாரும் இப்படிதான் யூபிஎஸ் போய் ஒன்னாவே இருந்துட்டாங்க. ஒருத்தர் கூட இங்க வரலையா சார்? அவங்க சசிகலா ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு வரலையா? என்ன காரணம் உங்களுக்கு தெரியும்? அது கண்டிப்பா அது நீங்க சொல்லுங்க சார். அதை இல்ல எங்க வரலன்றீங்க நீங்க வந்து அவங்க கிட்ட வரல. விடுதலை ஆனதுக்கு பிறகு பார்வை அவங்கள பார்ப்பதற்கோ அல்லது திரும்ப அப்புறம் அந்த இவங்க அணியில இணைவதற்கோ ஏன் அவங்க யாருமே வராம யூபிஎஸ் கூட இருந்தாங்க சார்? இவங்க அதுதான் அது அவங்க தான் வந்து இத சம்பந்தமா நான் ஓபிஎஸ் இடத்தில் சேருவதற்கு முன்னால் 3-4 முறை தனியாக உட்கார்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் சின்னமாட்ட நான் பேசிட்டேன். ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும், அதிமுகவிலே விடக்கூடாது. நீங்க பொதுச் செயலாளர்னு இருக்கீங்க, கல்லுல பொறிச்சிருக்கீங்க. தலைவருடைய நினைவு இல்லத்திற்கு சென்று திரு குமார் அவர்கள் உதவினார், அதை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஜானகி அம்மான் பேரன் எல்லாம் எல்லாம் பண்ணீங்க, உருவாக்கணும்னு விட்டுட்டாங்க. அப்பயும் கேட்கல. நீங்கள் வெளியிலே வந்து தென் தமிழகத்து மக்களுக்கு எதிரான ஒரு முடிவாக பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புகழேந்தி உள்ளிட்ட உண்மையான தொண்டன் எனது சொத்துக்களை கொடுத்து வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற உண்மையான கொடியேந்தி நிற்கின்ற இந்த தொண்டனிலிருந்து எந்த தொண்டரும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை இன்றைய தினம் சத்தியம் டிவி மூலமாக அவர்களுக்கு நான் வேண்டி வணங்கி சமர்ப்பிக்கிறேன். அந்த எண்ணத்தை தூக்கி எறியுங்கள், வெளியிலே வாருங்கள், அணியை திரட்டுவோம், மக்களை சந்திப்போம், நாளைய தேர்தலில் வெற்றி பெறுவோம். இல்லை என்று சொன்னால் இதை நீங்கள் காலம் முழுவதும் இப்படியே பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இதை கேட்டு நகைப்புக்குரிய விஷயமாக மாறிவிடும். புகழேந்தர், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இது இரட்டை இலை சின்னம் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் அது எந்த அணிக்கு கிடைக்கும் அல்லது முடக்கப்படுமா, கிடைக்குமா சார்? இல்ல, நிச்சயமாக என்னுடைய சொந்த கருத்து. நான் வந்து 72 இயக்கத்தை கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 73 ஒரு ஜெனரல் பூல்ல இருந்து பொது சிம்பிள் இருந்து எடுத்து சின்னத்தை எடுத்து இரட்டை இலை என்று கொடுத்து உலகம் அறிய செய்த ஒப்பற்ற தலைவன், சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அம்மா அவர்கள் பரிணாம வளர்ச்சியிலே வெற்றிகளை குவித்த சின்னத்தை தவறாக பேசவில்லை. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வழக்குகள் முடியும் வரை எந்த முடிவையும் தேர்தல் ஆணையம் வேறு, வழக்கு மன்றம் வேறு. ஆகவே வழக்கு மன்றம் தேர்தல் ஆணையத்தினுடைய ஜூரிசெக்ஷன்ல தலையிட முடியாது. இந்த சின்னம் முடக்குவதற்கு 100% வாய்ப்புகள் உள்ளது. நன்றி சார். இந்த சசிகலா இதுதான் உண்மை. இது என்னைக்காரதால நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட் சார். ஓகே சார். தேர்தல் ஆணையத்தை நல்ல எண்ணத்திலே அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற நல்ல எண்ண அடிப்படையில் இருக்கின்ற அடிப்படையில் தான் சின்னம்மா அவர்களுக்கு நான் அன்போடு அழைப்பு விடுகிறேன். துரோகி திருந்த மாட்டான். இதெல்லாம் இந்த முயற்சி எல்லாம் வேண்டாம், பேசுவதற்கு தான் நன்றாக இருக்கும். ஆகவே 5 விரலுன்றாங்க கண்ணன். 5 விரல்ல ஒருத்தன் வந்து கொலைகாரன், 5 விரல்ல இன்னொருத்தன் கொள்ளைக்காரன், இன்னொருத்தன் வந்து ரேபிஸ்ட், கற்பழிச்சவன். இப்படி குற்றவாளிகளாக 5 விரலை காண்பித்து 5 விரலும் ஒன்னா சேருனா இது நடக்குமா? சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். ஓகே சார். உங்களோட அந்த கருத்து, அதில் உள்ள உண்மைத்தன்மை அனைத்தும் புரிகிறது சார். நன்றி சார். நன்றி சார்.